ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீண்ட நடை, நீண்ட பாதை, அகலமான வழிகள் கண்டும் வழிகளில் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் திசை மாறி போக அவசரம் கொண்ட கால்களும் அதனை ஆட்சி செய்யும் மனமும், இந்த அத்தனை குழப்பமும் உனக்கு உன் வாழ்க்கையில் இருந்து நீ உணர்கின்றாயா? நீ என்னுடன் நடக்கின்றாய். ஏன் உனக்கு இத்தனை குழப்பம்? ஏன் இத்தனை மனசலனம்? திடீரென்று கண்களில் நீர் வழிகின்றது, உன் மனம் பாதிப்பதைக்கின்றது. காரணம் புரியாமல் தனிமையில் அமர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். தங்கமே, இருள் கொண்ட ஆழமான காட்டில் தைரியம் உள்ளவர்களாக இருந்தாலும் மனதைரியம் தடுமாறும். இதுவே ஒரு பெரிய துணை அவர்களுடன் பயணிக்கின்றது என்று உணர்ந்தாலே தைரியம் வந்துவிடும் அந்த காட்டை தாண்ட. உனக்காக நீ தேடும் பாதையின் பின்னே உனக்கான எதிர்மறை உன்னை சூழ வந்து கொண்டே இருக்கின்றது. ஏனப்பா, நீங்கள் இருந்தும் கூட ஏன் எனக்கு இப்படி? அதுதானே உன்னுடைய கேள்வி. நீ எந்த அளவிற்கு உன்னை பலவீனம் என்று நினைக்கின்றாயோ அதைவிட அதிகமான பலம் கொண்டது ஆத்மா. உன் ஆத்மாவிற்கு தெரியும். ஆனால் மாயை சூழ்ந்த இந்த மனம் கொண்ட தேகத்திற்கு அந்த பலத்தை மறைத்து காட்டும் கண்ணாடி போல் ஒரு எதிர்மறை பிம்பம். உன்னை முன்னேறவிடக் கூடாதென்று அது செய்யும் வேலைகள்தான் இத்தனையும். முடியாது என்று பலவீனம் கொண்டு சொன்ன நீ இன்று உனக்கு எதிராக வரும் நிகழ்வுகளை சமாளிக்கின்றாய். அதிலிருந்து மெதுவாக விடுபட்டு ஒரு பக்குவ நிலை அடைந்துள்ளாய் என்றால் அது எல்லாம் நான் உனக்கு புரிய வைத்த நிகழ்வுகளின் வெளிப்பாடே காரணம். உன் வேகமும் தைரியமும் நம்பிக்கையும் ஒன்றே போதும் நீ மகுடம் சூட. அந்த அளவிற்கு உன்னில் முயலும் திறன் இருக்கின்றது. தராசில் தட்டில் உன்னை நீயே கீழே பார்க்கின்றாய். நான் உன்னை மேலே நிற்க வைத்த அழகு பார்க்கின்றேன். எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எனக்கென்று ஒரு நாள் என்னை உயர்த்த வரும் என்ற உன் எண்ணம் உன்னை நிச்சயமாக வெற்றியடைய செய்யும். அந்த நேரத்தை நீ இப்பொழுது எட்டிவிட்டாய் தங்கமே. இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன்னுடைய கவனம் மட்டும் என் மீது இருக்கட்டும். எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. நான் உன்னை கவனித்து கொண்டுதான் வருகின்றேன். உன்னுடைய அத்தனை செயல்களையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகின்றேன். நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ தைரியமான என் பிள்ளை. உன்னுடைய தைரியம் எந்த சூழ்நிலையிலும் குறையக்கூடாது. உனது நேர்மையான சுயநலமற்ற பிரார்த்தனைகளின் வழியே ஆரோக்கியமான சக்தியை நான் உனக்கு தருவேன். அதன் மூலம் அற்புதங்கள் உனக்கு நிகழும். உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்பொழுதும் உண்டு. நீ ஜெயமாக வாழ இந்த ஜெயம் தரும் அப்பாவின் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. நான் உனக்காக எல்லா நிலையிலும் துணை நிற்பேன். சாயியை நினைத்தாலும் சரணடைந்தாலும் நான் உனது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்வின் லட்சியங்களை நான் உனக்கு சாதாரணமாக நிறைவேற்றி கொடுப்பேன். பெருமுயற்சி இல்லாமலேயே நீ சர்வ நிச்சயமாய் ஜெயிப்பாய். இது இந்த அப்பாவின் வாக்கு. ஓம் சாய்ராம்.